மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு எஸ்டிபிஐ கட்சியின் மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் தலைமையிலும் மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் செயலாளர் நிஸ்தார் முன்னிலையிலும் பாசிச எதிர்ப்பு நாள் பாபரி மஸ்ஜித் தகர்ப்பின் 32வது கால அநீதியை எதிர்த்து மாபெரும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாசிச பாஜகவை எதிர்த்து கோஷங்கள் முழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் புகார் பெட்டியினை முதற்கட்டமாக 10 அரசு பள்ளிகளுக்கு அறிமுகம் செய்தார். இந்த புகார் பெட்டியின் சாவி மாவட்ட ஆட்சியர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும், மேலும் இந்த புகார் பெட்டியில் அளிக்கப்படும் புகார்களை மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு நேரடியாக வந்து புகார்களை பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், புகார் பெட்டியில் மாணவ மாணவிகள் அச்சமின்றி புகார்களை அளிக்கலாம் என்று மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள வாழைமர பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் தென்காசி நகர பகுதியில் உள்ள புதிய பேருந்து நிலையம் எதிரே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணைத் தலைவர் PS ஹமீது தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பாபர் மசூதி இடிப்பினை கண்டித்து தாம்பரம் சண்முகம் சாலையில் செங்கல்பட்டு மாவட்ட SDPI கட்சி சார்பில் மக்கள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின் SDPI கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தெகலான் பாகவி செய்தியாளர்களிடம் கூறும்போது, வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 வலுவாக அமல்படுத்தி அனைத்து வழிபாட்டு தலங்களையும் ஒன்றிய மாநில அரசுகளையும் நீதித்துறையும் பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு மசூதியோடு நின்று போகாது என்கிற செய்தியை அப்போதே நாம் உறுதியாக சொன்னோம். இப்போது அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 17 மசூதிகள் இப்போது வழக்குகளாக நீதிமன்றத்தில் இப்போது வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தொல்பொருள் ஆய்வுத்துறையை பயன்படுத்தி உடனடியாக அங்கு ஆய்வு செய்வது. ஆனால் இது சட்டவிரோதம். 1947 ஒரு வழிபாட்டு தலம் எப்படி இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும் என்று 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டம் இந்த வரையறையை வரையறுத்திருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தை மீறி இவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுகிறார்கள். நீதிமன்றங்கள் இந்த வழக்கை அனுமதித்து அங்கே சர்வே நடத்துவதற்கு அனுமதி வழங்குகிறார். இது இந்த நாட்டுடைய நீதியை கேள்விக்குறியாக்குவது மட்டுமல்ல, கேலி கூத்தாக நீதிமன்றங்களை, நீதியை, சட்ட பரிபாலன அமைப்பை இன்னைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறது. இது தடுத்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் உதகை மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பஜார் பகுதியில் இன்று அதிகாலை உலா வந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டும் பொழுது எதிரே வந்த வாகன ஓட்டி யானையை கண்டு பயந்து வாகனத்தை அதிவேகமாக பின்னோக்கி இயக்கினார். தற்பொழுது அதன் CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருவள்ளூர் மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குனர் அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அங்கு தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் அங்கு இருந்த கம்ப்யூட்டர், AC, பிரிண்டர் என 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் எரிந்து சாம்பலான நிலையில் இது குறித்து திருவள்ளூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி சார்பில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி மற்றும் தனியார் மருத்துவமனை இணைந்து நடத்திய சிறப்பு மருத்துவ முகாம் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் MLA V தமிழ்மணி, திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் துரை ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ குழந்தை மணிகண்டன் ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் 9வது வருட 108 சங்காபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்களும் பெண்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே
பழைய சீவரம் நெல்வாய் கூட்டுரோடு சாலையில் அதிகாலை முதலே அதிக பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் அந்த சாலை வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் தங்களுடைய வாகனத்தில் முகப்பு விளக்குகளை எரிய வைத்தபடியே பயணித்தனர். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மகப்பேறு சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் சிகிச்சை பிரிவு, மருந்தகம் உள்ளிட்டவற்றை நேரில் பார்வையிட்டு நோயாளிகளிடம் சிகிச்சை முறை குறித்து கேட்டறிந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமி கோயிலில் 25ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும், உலக அமைதி வேண்டும் என வேண்டி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள எலவம்பட்டி பூசாரியூரைச் சேர்ந்த நல்லத்தம்பி என்ற விவசாயி ஒருவர் காமலாபுரம் பாலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது வேகமாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று இவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. இந்நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காமலாபுரத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் பாலம் கட்டுவதால் விபத்துகளும் உயிரிழப்புகளும் அதிகரித்து உள்ளது என்றும் நெடுஞ்சாலை ஆணையம் விரைவாக பாலம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்காக கொண்டு செல்லப்பட்ட தளவாட பொருட்கள் தடுத்து நிறுத்திய கேரள வனத்துறையை கண்டித்து தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையிலான விவசாயிகள் குமளியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை லோயர் கேம்ப் பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு நிலவேம்பு குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குளித்தலை சார்பு நீதிமன்ற நீதிபதி முத்துச்சாமி உள்ளிட்டோர் தலைமையில் வழக்கறிஞர்கள், பொதுமக்கள், நீதிமன்ற பணியாளர்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது. திருவாரூரில் வழிபாட்டு தலங்கள் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்க வலியுறுத்தி தமுமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமுமுக மாநில செயலாளர் முபாரக் தலைமை வகித்தார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சாலையில் செம்பட்டியில் புல்வெட்டி கண்மாயை அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற தன்னார்வலர்கள் ஆர்வமுடன் பழைய துணிகள், பாலித்தீன் பைகளை அப்புறப்படுத்தினர். கடலூர் மாவட்டத்தில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசனும், கடலூர் குண்டு உப்பளவாடி பகுதியில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும் 2000 ரூபாய் பணம் மற்றும் அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர். அதன்படி கடலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள 1,95,953 கார்டுகளுக்கு 39,19,66,000 ரூபாய் வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கரைபுரண்டு ஓடும் ஆற்றில் ஆபத்தை உணராமல் ஐயப்ப பக்தர்கள் குளித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் விருத்தாச்சலம் மணிமுத்தாற்றில் பொதுமக்கள் குளிப்பதை தடை செய்ய வேண்டும் எனவும், அடுத்து அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரும்பாடி கிராமத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு திமுக இளைஞரணி சார்பாக பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் A. வெங்கடேசன் மற்றும் திமுக மாநில இளைஞரணி செயலாளர் GP ராஜா கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம், ஸ்கூல் பேக், டிஃபன் பாக்ஸ் போன்ற பல்வேறு பள்ளிக்கு உபகரணங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.